ஓகே சார். இல்ல சார் உள்ள தெரியல, வெளியே வெளியே வந்துருக்கோம், இருட்டா இருக்கு. தன்சிகான்னு கூப்பிடும்போது எங்கள் பொண்ணை கூப்பிடுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. எங்கள் பொண்ணு பேர் தன்சிகா. இல்ல சார் உள்ள தெரியல. எல்லாம் உட்காந்து சாப்பிடுங்க. ஓகே சார். சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். நம்ம ஜொனபண்டா கிராமம், வண்ணால்வாடி பஞ்சாயத்து, ஒசூர் தாலுக்கு, கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்ட். இந்த ஜொனபண்டா கிராமத்துல முனீஸ்வரன் கோயில் பழைய கோயில் நாங்கெல்லாம் பார்த்ததில்லை. அந்த பூர்வீகா கோயில், அது சும்மா கல் வச்சு நடத்தி இருந்தாங்க. அதை நாங்க இப்போ புதுசா ஒரு கோயிலை கட்டி 4 பேர் பக்தாதிங்கெல்லாம் சப்போர்ட்னால நம்ம ஒரு கோயில் கட்டி ஜனவரி 26 கும்பாபிஷேகம் விழா நடந்தது. 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்சு நேற்றுக்கு முடிஞ்சது. இன்னைக்கு அந்த திஷ்டி பரிகாரம் பலி கொடுத்து ஆடு கெடா வெட்ட விருந்து விழா இன்னைக்கு வழிபடிச்சிருக்கோம். அனைவரும் 2000 பேர் கலந்து கொண்டு இருக்காரு. மற்றது நம்ம ஜேபிடி அசோசியேஷன்ல இருந்து நம்ம ஜெய்சங்கர் சார் கலந்து கொண்டிருக்காரு, பில்டிங் ஓனர் காம்படிஷன். அடுத்து நம்ம பார் அசோசியேஷன் சாரு, லாயர் அசோசியேஷன்ல பார் அசோசியேஷன் சிவசங்கர் சார் பிரசிடென்ட், அவருக்கு சார் கலந்து கொண்டிருக்காரு. ஃபேமிலி குடும்பத்தோட கலந்து கொண்டிருக்காங்க. பழைய மாய்ந்த கோயில் இது 2000 பேர் இருக்கலாம், நமக்கு தெரியாது. ஆனா பழைய 2000 பேர் கலந்து கொண்டு வழிபட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒரு 2000 வருஷத்துக்கு முன்னாடி கோயில், 2000 வருஷம் முன்னாடி கோயில். நீங்க கல்ல வச்சு வருஷம் இருந்ததுனால நாங்க கோயிலாக இப்ப கட்டி வழிபட்டிருக்கோம். கோவில கட்டணும் அப்படின்றது எப்படி? நீங்க 2000 வருஷத்துல பழமையா இந்த கோயில் இப்ப நீங்க புதுசா கோயில் கட்டணும் எப்படி உங்களுக்கு? எங்க அம்மா கூட கட்டணும் இருந்தாங்க. அப்பெல்லாம் அவங்களுக்கு அவ்வளவு வசதி இல்ல. அது இப்போ ஏதோ ஆண்டவன் வழி காட்டியிருக்காரு. அதனால இப்போ கட்டி அவருக்கோட வழிக்கு கும்பாபிஷேகம் விழா பண்ணி அதை நடத்திருக்கோம். அவரோட அந்த பிரசாந்த் பட்டர்னு ஒரு ஐயர் இருக்காரு, அந்த ஐயர் தான் எல்லாம் பண்ணி முடிச்சு கும்பாபிஷேகம் அபிஷேகம் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்கு. 44 விழா முடிச்சு எல்லாம் முடிச்சு கொடுத்துருக்கு.